அண்மை செய்தி. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்போது முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் மகப்பேறு மருத்துவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? சற்று முன்னதாக எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனை மகப்பேறு மருத்துவமனை அமைந்திருக்கிறது. இந்த மருத்துவமனையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக சிகிச்சை பெறுவதற்காக வந்த ஒருவரின் பெற்றோர் மட்டுமல்லாமல் ஒருடைய பெண் ஒருவர் இந்த மருத்துவமனையில் எந்தவித கட்டமைப்பும் ஒரு பராமரிப்பும் இல்லாமல் வசதிகள் குறைவாக இருப்பதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருந்தாராம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் அந்த வீடியோ வைரலான நிலையில் இது குறித்து நேரிலே சென்று அந்த மருத்துவமனையில் என்ன கட்டமைப்பு வசதிகள் குறைவாக உள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து அடுத்த கட்டமாக மகப்பேறு உதவி பெறக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் சற்று முன்னதாக எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை முதல்வர் மட்டுமல்லாமல் இயக்குநர்கள், மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகளுடன் நேரடியாக ஆலோசனை நடத்தி அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ குறைபாடுகள், கட்டமைப்புகள் என்னென்ன செய்ய வேண்டும், ஏன் இது போன்ற விவரங்கள் எல்லாம் நடந்துள்ளன என்பது குறித்தும் விவரங்களை கேட்டறிந்ததாக தெரிகிறது. மேலும் அந்த பெண் ஒருவர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட அந்த வீடியோ பதிவை வைத்துதான் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சற்று முன்னதாக மருத்துவமனையில் நேரில் வந்து ஆய்வு நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவமனைக்கு வரும் உள்ளே சென்றவுடன் உடனடியாக முன்பக்க கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய 3வது தளத்தில் நேரடியாக சென்று அங்கு மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் அங்கு மகப்பேறு வார்டு என்பதால் உள்ளே செல்ல முடியாமல் அங்கு இருக்கக்கூடிய காத்திருந்த மருத்துவர்களிடம் முழுமையாக விவரங்களை கேட்டறிந்து இனி வரும் நாட்களில் இது போன்ற குறைபாடுகள் ஏதேனும் மகப்பேறு பெண்களுக்கு நடக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தினார் என்ற விவரங்களையும் தெரிகிறது. இதையடுத்து அங்கு மருத்துவமனை இயக்குனர் மற்றும் மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகளுக்கு என்னென்ன குறைபாடுகள், மேலும் கட்டமைப்புகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அறிவுறுத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அதன் வேளையில் அங்கு காத்திருந்த நோயாளிகள் மட்டுமல்லாமல் அங்கு நோயாளிகளுக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான மக்கள் அவர்கள் முதல்வர் வந்து சென்றதை தங்களுடைய வீடியோவில் படம் பிடித்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொண்டதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மட்டுமல்லாமல் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து மகப்பேறு பெண்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை, வசதிகளையும் உறுதிப்படுத்த உத்தரவிட்டதாகவும் தெரிய வருகிறது.